எல்லாருக்கும் ஹலோ, உங்கள் பாலன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வடமேற்கில் மூடப்பட்ட ஒரு பாத்ரூம், வடமேற்கு மூடல், இதனால் என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ரியல் பிக்சரோட நான் சொன்ன மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சில அடிப்படை விதிகளை நான் சொல்லிக்கிறேன். உங்களோட வீட்டில் எந்த மூலைகளும் மூடக்கூடாது. இது ரொம்ப அடிப்படையான ஒரு விதி, ஓகேங்களா? நான் சொல்லுவது, காம்பவுண்ட் நீங்கள் அமைக்கும் பொழுது வீட்டை சுற்றி அமைக்கின்ற அந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய மூலைகள் அப்படிங்கிறது மூடாமல் இருப்பது தான் நல்லது. இதில் முக்கியமாக அதிக தாக்கத்தை எந்த மூலை ஏற்படுத்துது அப்படின்னா, வட மேற்கு மூலையும் வடகிழக்கு மூலையும், நார்த் ஈஸ்ட் கார்னர் அண்ட் நார்த் வெஸ்ட் கார்னர். இந்த மூலைகள் மேலே ஒரு ஷீட்டு வந்தாலும் சரி, இல்லை அங்கே நீங்கள் ஒரு இப்போது ஒரு வாட்ச்மேனுக்கு நான் ரூம் தரேன்னு சொல்லி அங்கே ஒரு வாட்ச்மேன் ரூம் மாதிரி வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெட்டுக்காக நிறைய பேர் அங்கே பில்டு பண்ணுவாங்க ஒரு சின்ன அமைப்பு மாதிரி, அங்கே அந்த மாதிரி கட்டினாலும் சரி, இல்லை பொதுவாக வடமேற்கு மூலையில் நார்த் வெஸ்ட் கார்னரில் பாத்ரூம்ஸ் வரலாம் அப்படிங்கிறது வாஸ்து விதி இருக்குது. இது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாஸ்து கன்சல்டன்ட் கரெக்டாக தான் மார்க் பண்ணிட்டு போவாங்க. ஆனாலும் வேலை செய்கிற அந்த மேஸ்திரிங்க வேலையை கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த காம்பவுண்டு செவரை ஒட்டி அப்படியே இந்த பாத்ரூம் கட்டி விட்டுருவாங்க. இல்லை இப்போ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்துலலாம் நான் அதிகம் பார்த்தது என்ன அப்படின்னா, அந்த நார்த் வெஸ்ட் கார்னரில் கொஞ்சம் ரோடு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெஸ்ட்டு சைடில் வரும்பொழுது ஈஸியாக டிஸ்பேச் பண்ணக்கூடிய ஒரு வேர் ஹவுஸ் மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, அதை தூக்கிட்டு போய் அப்படியே அந்த இதில் உட்கார வச்சுருவாங்க நார்த் வெஸ்ட் மூலையில். ஸோ என்ன ஆகிடுது அப்படின்னா, நார்த் வெஸ்ட் மூடலுங்கிறது ஏற்பட்டுறது. இந்த மாதிரி அமைப்புகள் வரக்கூடாது. ஸோ என்ன அந்த வீட்டில் நடந்தது அப்படின்னா, இந்த நார்த் வெஸ்ட்டு பகுதி, வட மேற்கு பகுதி பாதிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள்ன்றது இருக்குது. பட் அங்கே அவங்க என்ன சந்திட்டு இருந்தாங்க அப்படின்னா, என்னுடைய குருநாதர் டாக்டர் ரவிரமணா சார் என்ன சொல்வார் அப்படின்னா, அது மூட்டு இந்த மாதிரியான கால்களை ஆளக்கூடிய ஒரு பகுதி அந்த மூலை அப்படின்னு சொல்வார். குறிப்பாக என்ன நடந்திருந்தது அப்படின்னா, நான் பார்த்த அந்த வீட்டில் அந்த விமெனுக்கு மூட்டு வலிங்கிறது எப்போவுமே இருந்தது. இது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவார். இது இந்த இடத்துல ஏதாச்சும் கோளாறு இருந்தாலே அங்கே காதல் சார்ந்த விஷயங்கள்ங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவார். இன்னொன்று, அங்கே இருக்க ஒரு பெண் மோஸ்ட்லி தனிமையில் ஆழ்த்தப்படக்கூடிய அந்த மாதிரியான ஒரு நிலைமையும் ஏற்படும். ஏன்னா அது ஒரு பெண் மூளை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வீட்டில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு விமன், அவங்களுடைய ஹஸ்பண்டுங்கிறவங்க தவறிட்டாங்க. ரொம்ப வருடமாக ஒரு தனிமையில் இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு தான். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு சன்னுக்கும் பார்த்திங்க அப்படின்னா லவ் மேரேஜ், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மூட்டு வலியும் கூட சேர்ந்து இருந்தது. இதனால் அவங்க என்னை அப்ரோச் பண்ணும்பொழுது, நான் போய் பார்த்த உடனேயும் என் கண்ணுக்கு இந்த ஒரு அமைப்பு பட்ட உடனேயும் நான் அதுக்கு கரெக்ஷனுங்கிறது சொல்கிறேன். ஸோ பாருங்கள், இப்படி பாத்ரூமுங்கிறது கட்டியிருக்காங்க நார்த் வெஸ்ட்டு கவர் ஆகிற மாதிரி. ஸோ அதை இடிச்சிட்ருக்க அந்த பிக்சர்ஸை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி இடிச்சிட்டு இதுக்கு என்ன சேஞ்ச் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் அவங்க பாத்ரூமுங்கிறது கட்டினதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ மேபி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுக்கு என்ன மாதிரி பாத்ரூம்லாம் நீங்கள் அமைக்கும் பொழுது எப்படி அமைக்கணும் அப்படின்னா, அங்கே என்ன ரூம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, எப்பொழுதுமே காம்பவுண்டு செவரை ஒட்டாமல் வட மேற்கு மூலையில் ஃபுல்லாக ஒரு வெயிட்டு, ஒரு மூடலுங்கிறது ஏற்படாமல் மேற்கு செவரிலிருந்து ஒரு 2-3 அடி உள்ளேயும், அதே மாதிரி வடக்கு செவரிலிருந்து ஒரு 2-3 அடி உள்ளேயும் அந்த மாதிரி நீங்கள் கட்டும் பொழுது வீட்டுக்கும் டச் ஆகக்கூடாது. அதுவும் ரொம்ப முக்கியம். ஒரு சில அமைப்புகளில் நான் எப்படியும் பார்த்துருக்கேன், வீட்டிலேருந்து அப்படியே கொஞ்சம் நார்த் வெஸ்ட்டில் டாய்லெட் விளாட்னோடனே அப்படியே வீட்டிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் மாதிரி பண்ணி எல் மாதிரி கட்டியிருப்பாங்க. அது என்ன ஆயிரும் அப்படின்னா, வடமேற்கு வளர்ந்த ஒரு கணக்கு வந்துடும், நார்த் வெஸ்ட் கார்னர் எக்ஸ்டெண்டான கணக்கு வந்துடும். இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எந்த ஒரு மெயின் ஹவுஸோடைய செவரையும் டச் பண்ணாமல், காம்பவுண்ட் வாலோடைய செவரையும் டச் பண்ணாமல் அங்கே பாத்ரூம்ங்கிறது நீங்கள் தாராளமாக அமைச்சிக்கலாம். பாத்ரூம் அப்படி இல்லைனா அங்கே ஏதாச்சும் ஒரு குட்டியாக இப்போ ஒரு பெட்ஸுக்கு கூட நீங்கள் ஒரு ரூம் அமைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை அங்கே ஒரு வீட்டில்
உங்களுக்கு சர்வன்ட்ஸ்க்கான ரூம், இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து அங்கே தாராளமாக வரலாம். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்றைக்குமே 4 மூலைகளும் மூடாமல் இருப்பது மிகவும் ஒரு சிறந்த நற்பலன்களை உங்களுக்கு தரும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வடகிழக்கு மூலையான நார்த் ஈஸ்டையும் நார்த் வெஸ்ட் கார்னரையும் எக்காரணத்து கொண்டும் முழுதாக மூடிவிடக்கூடாது. அங்கே வந்து சூரிய வெளிச்சம் எந்த அளவுக்கு படுதோ, எந்த அளவுக்கு இந்த நார்த் வெஸ்ட் கார்னரில் வாயுவிய மூலையிலே அங்கே வந்து ஏர் சர்க்குலேஷனுங்கிறது இருக்கோ, அட்லீஸ்ட் ஒரு ஆளாச்சு நடமாடி போகிற அளவுக்கு அந்த இடத்துல வந்து கேப்புங்கிறது விடுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும். முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த இடத்துல பொதுவாக நீங்கள் காம்பவுண்டு சுவர் அமைக்கும் பொழுது உங்களுடைய தெற்கு பகுதி, சவுத் சைடு, அதே மாதிரி தென் மேற்கு சார்ந்த, சவுத் வெஸ்ட்டு சார்ந்த மேற்கு காம்பவுண்டு வால் ஆக்கும் உங்களுடைய மெயின் பில்டிங்க்கும் இருக்கிற இடத்தை விட இங்கே வடக்கு பகுதியில், அதாவது வடமேற்கு பகுதியில் உங்களுக்கு அந்த இடம்ங்கிறது வந்து அதிகமாக இருக்கணும். இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா உன்னித்து கவனித்து அதுக்கப்புறம் உங்கள் பில்டிங்கை வந்து நீங்கள் அங்கே சீரமைச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வேறு ஒரு தகவலோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக நவகிரக அனுகிரகமும் பெற்று பஞ்சபூதங்களினுடைய ஆற்றலையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ சொல்லி எல்லாரையும் வேண்டி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். Until the next video, bye bye, உங்கள் பாலன்.